சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 2வது நாளாக செல்போன்களை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது குறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் பிரபு இணைகிறார். வணக்கம் பிரபு. நேற்றைய தினம் ஏற்கனவே 4 செல்போன்களால் உதிரி பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக செல்போன்களை தேடும் பணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே 15 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கடமத்தூர் ஒன்றியம் ஹரிதரன் என்பவரை நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்த படுகொலை வழக்கில் 16வது நபராக கைதான ஒன்றிய கவுன்சிலர் ஹரிதரனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குற்றவாளிகளின் 6 செல்போன்களை ஹரிதரன் திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூர் பகுதி அருகே கொசஸ்தலை ஆற்றில் உடைத்து வீசியதாக தகவல் கொடுத்ததை அடுத்து 6 செல்போன்களையும் கொசஸ்தலை ஆற்றில் இருந்து நேற்று தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். இவற்றில் 4 செல்போன்களின் உதிரி பாகங்கள், அதாவது உடைக்கப்பட்ட பாகங்களை நேற்று தேடி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் ஹரிதரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் 3 செல்போன்களை மீட்கும் பணியில் தனிப்படை போலீசார் இறங்கியுள்ள நிலையில் 10க்கும் மேற்பட்ட நீச்சல் வீரர்களை கொசஸ்தலை ஆற்றில் இறங்கி தேடும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். ஆழ்கடல் மெரினா மீட்பு குழுவினர், அதாவது ஸ்கியூபா எனப்படும் நீச்சல் வீரர்கள் ஆக்சிஜன் உதவியுடன் கொசஸ்தலை ஆற்றின் ஆழமான பகுதிகளுக்கும் செல்போன் உடைத்து வீசப்பட்ட பகுதியில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் நீந்தி சென்றும் ஆற்றில் உள்ள சேற்றிலும் தேடும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.